நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பழனியில் போய்கிட்டே இருந்தது. ஏன் தெரியுமா? என்னுடைய அப்பாவுக்கு அங்கே பிஸ்னஸ் இருந்தது. பழனியில் ஒவ்வொரு வருஷமும் 14 திவசம் கிரி சுற்றல் இருக்குது. 14 நாளில் அந்த கிரி முழுவதும் காலையில் நம்ம நடந்துக்கிட்டே போயிருந்தால் ரொம்ப நல்லது. அது ஏகദേശம் கிரி அப்ராக்சிமேட்டு 3 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நமக்கு நடக்க முடியலைன்னிருந்து ஓட்டோ ரிக்ஷாவில் போகலாம். எல்லாமே இருந்தால் காலுக்கிட்டே நடந்து 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 போய்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? அந்த 14 நாளில் பழனி மலையில் ஏதோ ஒரு புஷ்பம் இப்படி நல்லா இதில் வருது. அந்த ஸ்மெல்லு நமக்கு கிடைச்சது. நம்ம ஹெல்த்தெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுது. அதனால்தான். அப்புறம் வேறு என்ன தெரியுமா? இந்த பழனி மலையை பற்றி சொன்னால் அதனுடைய ஐதீகம் என்னன்னு தெரியுமா? ரொம்ப முன்னாடி நாரத மகர்ஷி இருந்ததல்லே, நாரத மகர்ஷி ஒரு ஞானப்பழம் எடுத்து அது சிவபகவானையும் பார்வதியும் பார்க்கறதுக்கு கைலாசத்துக்கு வந்தது. கைலாசத்துக்கு வந்து அந்த ஞானப்பழம் சிவபகவான்கிட்ட கொடுத்தது. அப்போ சிவபகவான் நினச்சது, இது என்ன, எனக்கு 2 குழந்தை இருக்குல்ல, கணபதி அண்டு சுப்பிரமணியம். அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு உள்ள ஒரு இதில் இருந்தது. அப்போ சிவபகவான் சொன்னேன், இது கட் பண்ணிவிட்டு 2ஆய் போட்டு கொடுக்க முடியும். அப்போ நாரத மகர்ஷி என்ன முடியாது, அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஞானப்பழம் தெரிஞ்சால் அது அறிவினுடைய ஒரு பெரிய சக்தி. அது 2ஆய் இருந்தால் அந்த சக்தி எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்புறம் சிவபகவான் யோசிச்சுட்டு குழந்தைகளை கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் 2 பேரும் இந்த உலகம் முழுவதும் 3 வாட்டி கறங்கி ரவுண்ட் அடித்து இங்கே திரும்பி வந்தால் யார் முதல்ல வந்ததோ அவருக்கு தான் ஞானப்பழம் தருவேன்னு. அப்போ சுப்பிரமணிய சாமியுடைய வாகனம் என்னன்னு தெரியுமா? மயில். அந்த மயிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி ஸ்டார்ட் பண்ணியது. உலகம் கறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே 3 வாட்டி தானே கறங்க வேண்டது. அந்த டைமில் கணபதிஜி என்ன தெரியுமா? அவருடைய வாகனம் எலி. அப்போ அந்த எலி மேலே இருந்து அவருடைய அப்பாவும் அம்மா என்ன சிவனையும் பார்வதி ஒரு ரவுண்டு 3 ப்ரைஸ் ரவுண்ட் அடித்து வந்துட்டு சொன்னேன், அப்பா என்னோடய இது ப்ரைஸு கொடு, ஞானப்பழம் கொடுன்னு. அப்போ சிவபகவான் சொன்னேன், நீ என்ன இந்த ரவுண்ட் அடித்த உலகம் ஒன்றும் கறங்கலே. அப்போ சொன்னேன், என்னுடைய உலகம்னு சொன்னால் அப்பா அம்மா தான், அப்போ உங்கள் கொடுக்கணும். அப்போ சிவபகவானுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் இம்மிடியேட்லி அவருக்கு கொடுத்தது கணபதிக்கு. அப்புறம் இந்த சுப்பிரமணிய சுவாமி உலகம் 3 வாட்டி ரவுண்ட் அடித்து திரும்பி சிவபகவான்கிட்ட வந்து சொன்னேன், என்னுடைய ப்ரைஸ் கூட. அப்போ சொன்னேன், நான் கணபதி கொடுத்தாச்சு, அவன் இப்படி சொன்னது அது இதுன்னு. அப்போ அந்த கோபத்தினாலே சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்திலே போய் பழனியில் போயிட்டு அங்கே குடியிருந்தது. அதுதான் பழனிமலை. அந்த பழனிமலை எவ்வளவோ புண்ணியமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் நல்லது, எல்லா தினமும் நல்லது பண்ணி எப்பவும் அவரை பஜிச்சு கொண்டிருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். வெரி வெரி ஹாப்பி டே. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.